அனு, டிசைன்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. நீங்க இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்டீங்க? காலையும் நல்லா இருக்கு, சிம்பிளா இருந்தாலும். தேங்க்ஸ் பிரியா. கால்ல தான் சின்னதா இருக்கு, இன்னும் கொஞ்சம் மேல வரைக்கும் போடுவோமா, கம்ப்ளீட் பண்ணுவோமா? இல்ல இல்ல வேண்டாம், போதும் இதுவே. முதுகுலாம் வலிக்கு, என்னால தாங்க முடியல. அனுமா, சொல்லுங்கம்மா. வேலைலாம் முடிஞ்சிட்டமா, போட்டாச்சா? நேரமாச்சு பத்தியா? பந்தக்கால் நட்டதுக்கு அப்புறம் வெளியே இவ்வளவு நேரம் நிக்க கூடாது. அதனாலதான் யாராச்சும் எதனா பார்த்தா சொல்லுவாங்க பத்துக்கோ, அதனாலதான் கேக்கேன். முடிச்சாச்சு. இன்னும் அந்த மேல டிசைன் மட்டும் கலர் இது பண்ண வேண்டியதுதான், அவ்வளவுதான். சரி சரி. அனு, ஏதாச்சும் சாப்பிட எடுத்துட்டு வரவா? இல்ல வேண்டாம்மா, வேலை முடிஞ்சிட்டு. நான் வர வீட்டுக்கு வர போனோம் இருட்டிட்டு. ஓ சரி சரிம்மா. யாரையாச்சும் கொண்டு போய் விட சொல்றேன், சரியா? கவலைப்படாத. சரி. எம்மா, நீ ஏன் யாரையோ கொண்டு போய் விட சொல்றேன்னு சொல்ற? ரகு எப்படியும் இங்கதான் வருவான் பாரு. ஆமா, இவளுக்கு எப்ப பார்த்தாலும் என் பேரனுக்கு குறை சொல்றதா வேலை. ஆளையும் மண்டையும் பாரு, நல்லா உட்காந்துக்கிட்டு இருக்க சாடைய. ஏன் நல்லா இல்லையா? பக்கத்துல வந்து நீ உட்காந்து கட்டி எப்படி உட்காரணும்? இந்த வாய்க்கு தாண்டி 3வது நாள் உன் மாமியார் வீட்டுல இருந்து உன்னை விளக்கமத்தால அடிச்சு விரட்டல. என் பேரு பச்சமா இல்ல. வச்சுக்காத. யார் வேண்டான்னு சொன்னா? இல்லன்னா வெள்ளமானு வச்சுக்கோ. யாமா அவகிட்ட சண்டைக்கு நின்னுகிட்டு இருக்கா நீ? விடு. என்ன பேச்சு பேசுறா பாரு. பெரியவங்களுக்கு ஒரு மட்டு மரியாதை எதனா இருக்கா உன் மொபலுக்கு? என்னத்தான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கியோ மொபல? ஆமா. அம்மா என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாலே தெரியலம்மா உனக்கு. எட்டி வாய மூடிக்கிட்டீரு. அனு, இன்னும் எவ்வளவு நேரமா ஆகும்? இந்த முடிஞ்சிட்டுமா, இன்னும் 5 நிமிஷம் தான். சரிம்மா. நல்லா அழகா இருக்குமா டிசைன்லாம். இதெல்லாம் எப்பமா படிச்ச? காலேஜ் முடிச்சிட்டுமா. இங்க ஒண்ணு இருக்கே தண்டத்துக்கு. திங்கிறது தூங்குறது இதே வேலைதான். அது எல்லாருலயும் கத்துக்க முடியாதே. நீ எப்பயா வந்த? இப்பதான் வந்தாத்தே. சரி சரி. காஃபி ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா? வேண்டாம் வேண்டாம். ஐயோ, என் செல்ல பாட்டி, என் தங்க பாட்டி, என்னாச்சு? மூஞ்சியா இப்படி இருக்கு? ரகு, இப்பனால உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன் பெருமையா. என் மானத்தை காப்பாத்திட்டல. அப்படி என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? அனுக்கு நேரமாச்சு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளா, அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து யாரையாச்சும் கூட்டிட்டு போயிட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன், நீ ஆமா கவலைப்படுற, ரகு 5வது நிமிஷத்துல வந்து நிப்பான் அப்படின்னு. நீ சொன்ன மாதிரி வந்துட்டியா? அப்ப பாட்டி சொன்னா என் பேரனுக்கு வேற வேலை இல்லையோ நீ. அதுதான். ஓஹோ, அப்படியா? சரிங்க மேடம். அவ கிடக்க அவ சொன்னதெல்லாம் எதுக்கு பாட்டி கோவத்துல நினைச்சுக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பிரியா. சரி ரகு, அப்ப அனுவை நீயே கொண்டு போய் விட்டுறியா? சரி. ரகு, பாத்து போனோம் சரியா? சரி பாட்டி. ஏட்டி, கூரைச்சாலாம் எல்லாமே இது பண்ணி எடுத்தாச்சு. அப்படி பிளவுஸ் எல்லாம் தச்சு? ஆமாமா, எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுலதான் இருக்கு. அவங்க எல்லாமே சரி பார்த்து அப்பவே வாங்கிட்டு போயிட்டாங்க கூறு படவெல்லாம். சரி சரி. மண்டபத்துக்கு போறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வை, கிளம்புவோம். சரிம்மா. ஏமா, சீக்கிரம் போட்டுட்டு தூங்குங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சிம்ரன், போயிட்டு நீங்க தூங்குங்க. ஆமா, உன் முதல்ல எங்க ஆளையே காங்கல. எங்க உன்னா மாதிரி ஒரு பேய் கிட்ட எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கா அவளும். அவளுக்கும் இங்க வந்து இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கும் அண்ணன் வீட்டுல. எங்க அந்த பேய் விட்டாதானே வர முடியும். யார பேயின்னு சொல்ற? சின்ன பொண்ணோட மாமியாரியா? ஆமா, பேய சீக்கிரம் போட்டுட்டு போய் தூங்கு. பேய் மாதிரி நைட்ல உலாத்திக்கிட்டு இருக்காத. அது ஒரு வெள்ளை கட்டின பேயே சொல்லுது பத்தியா, அதுதான் அந்த ஹைலைட். பாட்டி பாத்தியில ரகு, இவ என்ன பேச்சு பேசுறான்னு சொல்லி. என்ன? சரி விடு, இந்த நைட்டு மட்டும் தானே. நாளைக்கு நைட்டு அவ மாமியார் வீட்டுக்கு போயிருவா. ரகு, யாம்ல எப்படி சொல்றா? உண்மையதானே சொன்னேன். போல நீ வேற. எனக்கே நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஏன்? உங்க எல்லாரையும் விட்டுட்டு எப்படில நான் இருப்பேன்? பொய்யி உருட்டு உருட்டு, உன் இஷ்டத்துக்கு உருட்டு. உண்மையதானே சொல்றேன். சரி ரகு, அவளை விட்டுட்டு நீ வீட்டுக்கு போறியா இல்ல இங்கே இருக்கியா? இல்ல பாட்டி, வேலை அதிகமா இருக்கு, வீட்டுக்கு போனோம். அனு சொல்லுங்க. நீங்க இங்கே நைட்டு தங்கிருங்களேன். ஏன் போகணும்? எல்லாருமே மண்டபத்துக்கு தானே போக போறோம். உங்க திங்ஸ் எல்லாம் உங்க அம்மாவை எடுத்துட்டு வர சொல்லுங்க. இல்ல வேண்டாம் அனு, எனக்காண்டி ப்ளீஸ். இல்ல, அம்மா மட்டும் தனியா இருப்பாங்க, அதான். நான் வேணா போன் பண்ணி கேட்கட்டுமா? அனுமா சொல்லுங்க. பிரியா சொல்றதா எனக்கும் சரின்னு படுது. இருட்டிட்டுலமா, இதுக்கப்புறம் எதுக்கு அங்க போய்கிட்டு? இங்கனே இருந்துரு. இல்ல, அது வந்து நான் சொன்னா கேப்பிய மாட்டியா? அம்மா கிட்ட கேட்கணும், அதான். உங்க அம்மா கிட்ட நான் போன் பண்ணி பேசிக்கிறேன், சரியா? சரி. சரிப்பா ரகு, நீ வீட்டுக்கு கிளம்பணும்னா கிளம்ப. அவ இங்கதான் இருக்க போறாளாம். அம்மா, வெட்டு கட்டுறேன் 5 பவுன் தங்க செய்யணு. ரகு இங்க இருந்து போக மாட்டான். நீ வாய மூடு, சரியா? நான் உண்மையாதானே சொன்னேன். உனக்கு எப்படிதான் தெரியல. அணு இருந்தா மட்டும் வேலையே ஓடாது. அணு இல்லன்னா உனக்கு வேலையா இருக்கும். என்ன? அதுவா அமையுது. அதுவா அமையுதா இல்ல நீயே அமைக்கிறியா? எம்ம தாய விடு. பிரியா, மெஹந்தி முடிஞ்சிட்டு. சரி. சரியா? பாட்டிக்கு ஒரே டயர்டா இருக்கு, நான் போயிட்டு தூங்குறேன். இவகிட்ட நின்னு வாயாடிக்கிட்டு இருக்க முடியாது. உன்னை யாரும் இங்க இருக்க சொல்ல? போ பாட்டி, தயவு செஞ்சு போ பாட்டி. இவகிட்ட எல்லாம் மனுஷி பேசுவாளா? பேசாத. யாரு பேசுனா? எம்மாடியோ, என்னத்தான் பிள்ளைய பித்து வளர்த்து வச்சிருக்காளா? சரியா ரகு, நீ அங்கதான் இருக்க போறேன்னா மாமா ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, சரியா? மேல யூஸ் பண்ணிக்கோ. சரிங்க அத்தை. நான் போனாலும் போயிருவேன், எனக்கு தெரியல, எனக்கு வேலை இருக்கு. அப்படியா? சரி. பிரியா, அனுபவம் ரூம்ல படுக்க வச்சுக்கோ, சரியா? சரிம்மா. ரகு வா சாப்பிடு. பசிக்கல அத்தை, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். சரியா. அனு, சொல்லுங்க. இவளுக்குலாம் எதுக்கு போடுற முதல்ல நீ? உனக்கு என்னல பிரச்சனை? முதல்ல நீ யார இங்க வந்த? உன்னை யாராச்சும் கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டாம நீ ஏன் வர? உனக்கு வெக்கமா இல்லையா? ஹலோ மேடம், இது என்னுடைய அத்தை வீடு, சரியா?
ஆ, இது ஏன் அப்பா வீடு. உனக்கு அப்பாவா இருக்கு முன்னாடி எனக்கு மாமாவாயிட்டாரு. மூடு. இந்த வாய் வாய். ஆமா, எனக்கு வாயி உனக்கு வாய் இல்ல. எம்மாடியோ எப்படிதான் முத்துமாரி எல்லாம் உன்னை வச்சு சமாளிக்க போறான்னு தெரியல. அனு, சொல்லுங்க. முடிஞ்சுட்டாமா? நான் வேணா சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடவா? ஏன் மடியில உட்கார வச்சு தாளாட்டேன்? குழந்தல்ல, 5 வயசு குழந்தல்ல, ஊட்டி விடு, தாளாட்டி தூங்க வை, எல்லாம் பண்ணு சரியா? ஆ, உனக்கு என்ன மேடம் பொறாமையா இருக்கோ? ஏன் பண்ணிட்டு நான் செய்யறேன், உனக்கு என்ன? உனக்கு வேணும்னா நீயும் முத்துமாரிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. நீ ஓவரா பேசாதல. ஆமா, ஆ, அதெல்லாம் வேண்டாம், முடிஞ்சிட்டு. ஏமா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறேன். ஐயோ வேண்டாம், எல்லாரும் இருக்காங்களா? அனு, அப்ப யாரும் இல்லன்னா ஊட்டி விட்டுப்பீங்க. அச்சா, ஏன் இப்பெல்லாம் சொல்றீங்க? ஒரே வெக்கமா தான் இருக்கு அனுக்கு. எனக்கு கல்யாணமா அனுக்கு கல்யாணமான்னு தெரியல. இதுல என்ன டவுட்? நானும் அனுவதான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம். ரகு, சும்மா சொன்னேன், அதுக்குதான் ட்ரை பண்றேன். எங்க நடக்க மாட்டேங்குதே. பொறுத்து இருல, ஏல அவசரப்படுற கல்யாணத்துக்கு? ஆஹ், ரகு, நீ சரியே இல்லல. அச்சா. சரி, உனக்கு முடிஞ்சிட்டுன்னா கிளம்பு. நான் அனு கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேன். ஆஹா, சரி. அப்புறம் வேற? இவர் போக சொன்னா போனோமா, இது என் வீடு, என்னெல்லாம் போக முடியாது. மேடம், நாளைக்கு கல்யாணம் ஆகி போறீங்கல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு ஒரு ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் உங்களுக்குன்னு வெயிட் பண்ணுவார் ஞாபகம் இருக்கா? போங்க மேடம், போயிட்டு அவர்கிட்ட பேசுங்க. ரொம்ப தலை அக்கறை உனக்கு. நீ அனு கிட்ட பேசுறதுக்கு என்ன விரட்டி விடுறதானே? அததான் சொல்றேன், போக மாட்டேங்கிறிய. சரில, சீக்கிரம் பேசிட்டு போ. காலையில வர சீக்கிரமா எழுந்துக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அனு, நான் மேல ரூம்ல இருக்கேன், வாங்க சரிங்களா? எனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாப்பான், சீக்கிரம் வந்துருங்க. சரி. அனுமா, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து விட்டுறேன், சாப்பிடு. ம், எவ்வளவு நேரமாச்சு? ஏன் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்க? நீ சாப்பிடாம இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. ம், அனு, உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. ஓய், ஓய், ஓய் லூசே. சொல்லுங்க, கேக்குறேன். என்ன பேசுறதே கேட்டுக்கிட்டு இருக்கே என்ன? ஆ? ஏன் இப்படி பாத்துக்கிட்டே இருக்க? இல்ல, இன்னைக்கு அழகா இருக்க மாதிரி இருக்கு, அதான் பார்த்தேன். ஆ, அப்ப இன்னைக்கு மட்டும்தான் அழகா தெரிஞ்சிருக்கேன் அனுக்கு. மத்த நாள்லாம் நல்லா தெரியல. அதான் அனு இத்தனை நாள் பார்க்காம இருந்திருக்கா என்ன, அப்படிதானே? இல்ல, நீங்க எப்பவுமே இப்படி உட்காந்து பேச மாட்டீங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருந்தீங்களா? அப்ப உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஆனா இப்ப நேருக்கு நேரம் உட்காந்து பேசும்போது தான் உங்க கண்ணை எல்லாம் பாக்கனா, அப்ப நீங்க அழகா இருக்க மாதிரி இருக்கு. யாரு என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? என் மூஞ்ச பாரு, நல்லாவே இல்ல. ஆனா என் அனுவை பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கா. பொய் சொல்றீங்க. நான் போய் சொல்றேனா? நீங்க இருக்க லெவலுக்குலாம் நான் செட் ஆக மாட்டேன். ஆனா எதுக்குதான் உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னே தெரியல. நான் பாருங்க நல்லாவே இல்லை. நீங்க அழகா இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, வசதியா இருக்கீங்க, டாக்டரா இருக்கீங்க. ஆனா நான் நல்லாவே இல்லை. ஏன் உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னே சொல்ல மாட்டீங்க. கேட்கும் போதெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. பொய் சொல்றீங்க தானே? ஆமா, பொய் சொல்றேன். பொய் சொல்றவன் தான் கல்யாணம் நடக்கணும்ட்டு இவ்வளவு போராடுறேன். ஆளை பாரு ஆளை. உண்மையாவே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? நான் வேணா சொல்றதை விட செஞ்சு காட்டவா? சும்மா நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், சும்மா இருங்க. இல்லம்மா, நான் ஏதாச்சும் ஹார்ட் எதனா செஞ்சு காட்டவான்னு சொன்னேன். நீங்க எது சொன்னீங்கன்னு நல்லா தெரியும். சரிம்மா, சரி. அனு, உன்னுடைய பொருள்லாம் உங்க வீட்டுல தானே இருக்கும். ஏதாச்சும் எடுத்துட்டு வரணும்னா சொல்லி எடுத்துட்டு வரேன் போயிட்டு. வேண்டாம், உங்களுக்கு ஏன் சிரமம்? அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா அம்மா எடுத்துட்டு வந்துருவாங்க மண்டபத்துக்கு. இல்லம்மா அனு, இங்க இருந்து தானே எல்லாரும் கிளம்பி போவாங்க. நீ மட்டும் இந்த ட்ரெஸ்ல தானே வருவ, அதுதான் கேக்குறேன். இல்லங்க, வரும்போதே ஆல்ட்ரேஷனுக்கு எடுத்துட்டு வந்தேன். நீங்க வரும்போதே ஆல்ட்ரேஷன் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இப்ப போய் வாங்கிக்கணும். சரி வா, 2 பேரும் போய் வாங்கிட்டு வருவோம். வேண்டாம், அந்த அக்காவே எடுத்துட்டு வந்து தாரேன்னு சொன்னாங்க. நீங்க இப்படியே கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அனு இவ்ளோ பேசுவாளா? பேசதானே செய்யறீங்க, இப்படிலாம் கேக்கீங்க. ரகு, என்னம்மா? இல்ல, நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யும் போது அழகழகான பிள்ளைங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அழகா டாக்டர் பிள்ளைங்களா இருக்கும். ஏன் அவங்களெல்லாம் விட என்ன உங்களுக்கு பிடிச்சது? நான் நல்லாவே இல்லை தானே? உண்மையை சொல்லுங்க. நிறையவே சொல்லியிருக்காங்க, நீ சுருட்ட முடியும், இப்படி இருக்கிறது நல்லாவே இல்லை நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க மட்டும்தான் நல்லா இருக்கி, அனு எப்பவுமே அழகு அழகுன்னு சொல்றீங்க. அதான் கேட்டேன். இங்க பாரு அனு, யார் என்ன சொன்னாலும் நீ கேட்காத சரியா? என் அனு எப்பவுமே எனக்கு அழகுதான். இந்த அழகான மூஞ்சி, குட்டி பொட்டு, சுருட்ட சுருட்ட முடி. என் அனு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா பாரு. என் அனுவை தான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். எந்த பிள்ளையும் எனக்கு பிடிக்காது. இல்ல, கேட்கறதே தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அப்ப நீ ஏதோ தப்பா கேட்க போற தானே? அப்படி இல்ல, சாரு வந்தாங்கல்ல, அவங்க என்னை விட அழகா இருக்காங்க, வசதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்லா படிச்சிருக்காங்க. உங்க மாமா பொண்ணு வேற. அப்ப உங்க வீட்டுல எல்லாருக்குமே அவங்களதான் பிடிச்சிருந்தது. நீங்க ஏன் நான் தான் வேணும்னு சொல்லி சண்டை போட்டீங்க? நீ ஏன் முத்துமாரியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது கல்யாணம் பண்ணிக்கல, வேண்டான்னு சொல்லி மொட்டை அடிச்சுட்டு வந்து வீட்டுல உட்காந்த? சொல்லு. அப்போ உங்களை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தோணல. அதனால மொட்டை அடிச்சுட்டு வந்தேன். இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்பமே. அதுதான்.
உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ற அளவுக்கு உங்க வீட்டுல தைரியம் இருக்கு. என்ன வற்புறுத்தி யாராலையுமே எந்த விஷயத்தையும் செய்ய வைக்க முடியாது. எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன். அதான். ஆ, அண்ணன் கேட்டதுக்கே பதில் சொல்ல. அத சொல்லிட்டுனே. இல்ல, எல்லாமே ஓகேவா இருக்கு. அப்ப அந்த பிள்ளையும் அழகா தான் இருக்காங்க, சாருவும். அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்காம என்னையும் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? முத்து மாதிரியும் உனக்கு பிடிக்கும் தானே? ஆமா பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? எங்க அப்பா அளவுக்கு பிடிக்கும். ஆ, அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அது வேற பிடிக்கும், இது வேற பிடிக்கும். அதேதான். உன்னை வச்ச இடத்துல வேற யாரையும் என்னால வச்சு பார்க்க முடியாது. உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரியா? நான் என்னதான் புண்ணியம் பண்ணனே தெரியல. நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. தேங்க்ஸ். லூசி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா? ஆமா, நீங்க என்ன நல்லா பாத்துக்கிறீங்களா? எங்க அப்பா மாதிரியே பாத்துக்கிறீங்க ராகு. எங்க அம்மா எதனா நான் தப்பு பண்ணிட்டேன்னா திட்டுவாங்க. அழுதனா அழுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாருனால தப்பு இல்லாத விஷயத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணி கூட நிப்பாங்க. எப்பவுமே நான் மட்டும்தான் அழகுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீங்களும் சொல்றீங்க. எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க நீங்களும். ஆஹா. ஆமா, எங்க அப்பா என்னை எப்பவுமே பாதுகாப்பா வச்சுப்பாரு. எங்க அப்பா கூட இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படி எங்க அப்பா கிட்ட பேசிட்டே இருப்பானா, எங்க அப்பா கேட்டுட்டே இருப்பாரு. ஆ, அதே மாதிரி நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. இது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்க. நீ எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு அப்படி சொல்றீங்க. எல்லா விஷயத்திலயும் சப்போர்ட்டிவா இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. இது மாதிரி என்ன ஏன் பிடிச்சதுன்னு கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க. இங்க பாரு அனு. என் அனு கண்ணு பிடிக்கும், காது பிடிக்கும், மூக்கு பிடிக்கும் அப்படின்னு தனித்தனியா எனக்கு சொல்ல தெரியல. சரியா? இவங்கள மாதிரி இருக்கா, அவங்கள மாதிரி இருக்கணும் எனக்கு சொல்ல தெரியல. என் அணுனாலே பிடிக்கும். ஏன் எதுக்குன்னா எனக்கு தெரியல. அவ்வளவுதான். ராகு, என்னம்மா? லவ் யூ. லவ் யூ. ஆமா, நான் அந்த லெஹங்கா எடுத்து கொடுத்தேன்ல, அது போடு நாளைக்கு. சரியா? காலையில. இல்ல, ஆமா, அது ரிசப்ஷனுக்கு போடுறேனே. காலையில தான் எல்லாரும் வருவாங்க. காலையில நீ saree கட்டி, நான் வேஷ்டி சட்டை கட்டுறேன். சரியா? அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. 2 பேரும் மேட்சிங்கா இருக்கலாம். ஐயோ வேண்டாம், யாராச்சும் இருந்தா பார்த்தா சொல்லுவாங்க. சொல்லுறத கேளுமா. சரி. சரி, நேரமாச்சு. போய் தூங்கு. சரியா? ஆ, காலையிலயே நான் வரேன். நீங்க சாப்பிடலையா? நான் போய் தான் சாப்பிடணும் இனி. ஆ சரி. நீ சாப்பிட்டுட்டு போயிட்டு தூங்கு. சரியா? போன் எல்லாம் பார்க்க கூடாது. ஆ சரி, நீங்க பத்திரமா போங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரியா? ஆ சரி. பாய். பாய். சரி போ. நீங்க போங்க. லூசி, ரூமுக்கு போ லூசி, நான் போய்க்கிறேன். ஆ சரி, நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணணும். ஆ சரி, ஃபோன் பண்றேன். மைனி, மைனி வாயில ஒரு சீவா. அண்ணங்க அவருதான் இந்த பேனர்லாம் வைக்கிறதுக்கு போயிருக்காரு. ஏதோ இப்பதான் அதிசயமா பொறுப்பு வந்திருக்குன்னு நினைக்கேன். என்ன கன்றாவியோ ஒன்னும் புரியல. ஏன் நீ எங்க அண்ணனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க நல்லது பண்ணாலும் குறை, கெட்டது பண்ணாலும் குறை சொல்றீங்க. நீங்க வேலை தானே செய்யறாரு. ஆமா ஆமா, உங்க அண்ணன் என்ன வேலை செய்வாருன்னு உனக்கே நல்லா தெரியும். என்ன எத்தனை பேரை கூட்டி வச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காரோ. நானும் எப்ப பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். அடி வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு. நீ வேற சும்மா சும்மா இருக்கிற வாயை நோண்டிக்கிட்டு இருக்காத. ஆமா, பிள்ளைய விட்டுட்டு இந்த நைட்டு நீயா இங்க வந்தா? இல்ல, அவன் அந்த பிரியா பிள்ளைக்கு மெகந்தி போட போனாளா? ஆமா, அங்க நேரமாச்சு போல, அங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இப்பதான் சொன்னாங்க. சரி, நேரமாச்சு, அங்க இருந்து வந்தா இவளுங்க ஏதாச்சும் சொல்லுவாளுங்க பத்துக்கோங்க. பிள்ளைய ஏற்கனவே வசதியான வீட்டுல கட்டி கொடுக்கேன், அம்மையும் மோளும் சேர்ந்து வளைச்சு போட்டுட்டாளுங்கன்னு சொல்றாளுங்க. மைனி என்ன பண்ண? இங்க பாரு இளவரசி, இவளுங்க அப்படித்தான் எதையாச்சும் பேசணும்னு பேசிக்கிட்டு இருப்பாளுங்க. நம்ம வாயை பிடுங்கிக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத. கல்யாணம் ஆகிற வரைக்கும் இவன் நல்ல வாழ்க்கை அமைஞ்சா போதும். நம்ம பிள்ளைங்க யார் என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன? சரியா சொன்னீங்க மைனி. அந்த பத்மா இருக்காள, யாரு? அந்த பக்கத்து வீட்டுக்காரியா? ஆமா மைனி, அவ என் காது பட சொல்றான். நேத்து நைட்டு அனுவும் ரகுவும் வந்தாங்க பத்துக்கோங்க. அவங்க வீட்டுல ஏதோ நகையை கொடுத்து விட்டுருப்பாங்க போல. அதுக்கு அதை பார்த்துட்டு சொல்றா, எம்மடியோ இளவரசியாக்கா பிடிச்சதான் பிடிச்சா, புளியங்கொம்பா பிடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. மைனியும் என்ன பார்த்து, என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வைக்காத நகையா சொல்லுங்க? என் கிட்ட இருக்கிற சொத்து சொகம் எல்லாமே என் பிள்ளைக்கு தான். அவங்க ஏதோ ஆசைப்பட்டு அவங்க மாமியார் வீட்டுல கொடுத்து விட்டுருப்பாங்க போல. அதை வேண்டான் தான் மைனியும் நானும் சொன்னேன். இவதான் வாங்கிட்டு வந்திருக்கா. அந்த பையனும் சரி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான். நம்ம எப்படி வேண்டான்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல முடியும் சொல்லுங்க? அதனால சரி வாங்கி வச்சா அதை பார்த்துட்டு அவளுங்க அப்படி கதை கட்டுறாளுங்க. மைனியோ நான் என்ன பண்ணேன்? சரி விடி, இவளுங்க இப்படிதான் தெரியல. அப்புறம் என்ன இவளுங்க பத்தி பேசிக்கிட்டு. சரி, இங்கே படுத்துக்கிறியா? அப்ப நீ அதுக்கு வரல. நானே அங்க கூரை படவெல்லாம் அங்கதானே இருக்கு, இவகிட்ட தானே கொடுத்து விட்டீங்க. அதை மறந்துட்டு போயிடக்கூடாதுல, அதை எடுத்துட்டு வந்தேன். ரூம்குள்ள வச்சிருக்கேன், பீரோல, முத்துமாரி ரூம்ல. சரியா? காலையில மறக்காம எடுத்துருங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வாமா சின்ன பொண்ணு, வாங்க. புஷ்பா வர நேரத்தை பத்தியா? மதியம் போனவ இப்பதான் வரா.
வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு, கூட மாட கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல. ஏக்கோ எங்கக்கோ இவளுங்க என்ன உதவி செய்ய விடுறாளுங்க, அங்கனி இங்கனி இழுத்துக்கிட்டு போறாளுங்க. இங்க மண்டபத்துல போயிட்டு பேனரை வைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஆக்கியிருக்காளுங்கக்கோ. ஒரே பேனரை அடிச்சுட்டு விட்டுருவோன்னு சொன்னா எங்க கேட்காளுங்க, தனி தனி குடும்பத்துக்கு தனி தனி பேனர் வைக்கணும்னு என் உயிரை போட்டு வாங்குறாளுங்க. வயசான காலத்துல என்னையும் இழுத்துக்கிட்டு எல்லாம் போறாளுங்க. ஏன் சின்ன பொண்ணு, இப்ப அதெல்லாம் வீண் செலவு தானே, எதுக்கு இப்ப வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏக்கோ நம்ம கெத்து கட்ட வேணாமா பொண்ணு வீட்டு முன்னாடி? என்ன சின்ன பொண்ணே, உன் அண்ணன் பொண்ணு தானே அது, பொண்ணு விடுன்ற? என்னதான் அண்ணன் முன்னா இருந்தாலும் நம்ம முத்து மாதிரி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாரும். பரவாயில்லையே. ஆமா, உன் அண்ணன் பொண்ணுக்கு என்ன செய்ய போறா? எங்கக்கோ என் மாமியார் கிட்ட ஒரு 5 பவுன்ல நகை எடுத்து போடுவோன்னு சொன்னதுக்கு என்ன வரத்து வரா தெரியுமா? ஆமா, இவ ஃபங்க்ஷன் வச்சு கிழிச்சிட்டா, இவன் மொவனுக்கு அவ செஞ்சு கிழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வராக்கோ. என் மொவனுக்கு அடுத்து காது குட்டு வைக்க போறேன். எங்க அண்ணன் என்ன சீர் எடுத்துட்டு வருவாங்க தெரியுமா? அவங்க சொல்றதும் சரிதானே சின்ன பொண்ணே. இத்தனை நாள் பேசாம இருந்திருக்காங்க, ஏதோ கல்யாணத்தோட தான் பேசுறாங்க போல. அவங்களுக்கு போயிட்டு 5 பவுன் போடணும்னு சொல்றே, யாராச்சும் ஒத்துப்பாங்களா? ஏக்கோ என்னக்கோ கூறு கெட்ட கனமா சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க அண்ணன் எனக்கு 50,000 புடவை எடுத்து கொடுத்துருக்கு. அவருக்கு அந்த கிளவி உட்காந்துக்கிட்டு இருக்காளே அவளுக்கு எல்லாருக்கும் என்ன மாதிரி செய்யறாரு தெரியுமா? எங்க அண்ணன் பார்த்து பார்த்து எங்க குடும்பத்துக்கு மட்டும் எப்படி பார்த்தாலும் 70,000 செலவு பண்ணியிருப்பாருக்கோ. அது இதுன்னு வாங்கிட்டு வந்து போட்டிருக்காரு. இவ்வளவும் பண்ணியும் இது இப்படி சொல்லுதுக்கோ. நீங்க வேணா அவங்க பொண்ணு தொங்க தானே நின்னுக்கிட்டு இருக்கா, கேளுங்க. என்னி, எங்க அம்மையெல்லாம் நீங்க குறை சொல்லாதீங்க. ஆமா, எங்க அம்மா சொல்றது சரிதான். இது வரைக்கும் உங்களுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க? புடவை எடுத்து கொடுத்தா 5 பவுன்ல நகை போடணும்னு ஒண்ணும் இல்லை. உங்க மகனுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் செய்யுங்க. அடுத்து என்ன, பிரியாக்கு வளகாப்பு இருக்கு, பிள்ளை பேரும், காது குத்து வைப்பாங்க, எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கெல்லாம் செஞ்சுக்கோங்க. இவகிட்ட சொன்ன பார்த்தீங்களா, என்னதான் செருப்பள்ளி அடிச்சுக்கணும், அம்மைக்கு ஏத்த மாதிரி தான் பிள்ளையா இருக்கும். சரி சின்ன பொண்ணே, உனக்கு தகுதாப்புல செஞ்சுக்கோ. இப்பெல்லாம் நகை என்ன ரேட் இருக்கு, வாங்க முடியுதா? ஒரு 2 பவுனு 1 பவுனு அப்படி போட்டுக்கோ, அப்புறமா செஞ்சுக்கலாம். அதை தாங்க நானும் யோசிச்சு இருக்கேன். ஒரு 2 பவுன்ல மட்டும் நெக்லஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதை தான் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கணும் நாளைக்கு. நலங்கெல்லாம் வைக்கலையா? இல்லக்கோ, அவங்க மாமா வீட்டுல காலையில வச்சுட்டாங்க போல. அப்புறமா ஈவினிங்ல அக்கம் பக்கத்துல எல்லாரும் வச்சிருப்பாங்க போல. காலையில மண்டபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல வச்சிருவாங்க. சரி, நான் வேண்டான்னு சொல்லிட்டு எங்க அண்ணனே சொல்லிட்டு. ஏன் சின்ன பொண்ணே, நீ விட்டா கொடுத்துட்டா? விட்டும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. என்கிட்டயும் இப்போதைக்கு காசு எதுவுமே இல்லை. என் மாமியார்கிட்ட எங்க கேட்க நானு. என் அம்மாக்காரி வர போனை பண்ணி வா வான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அங்கனையும் போக முடியல என்னால. சரி சரி. ஆமா, மாப்பிள்ளை எங்க? எங்க இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் மாருங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு எடுத்துக்கிட்டு ஓடி இருக்கான். இவ்வளவு நேரம் சும்மா தான் கடந்துகிட்டு இருக்கான். சரி விடுங்க, கொடுத்துட்டு வரட்டும். நேரம் தானே இருக்கு, 9 மணி தானே ஆகுது. இல்ல சின்ன பொண்ணே, இந்த மாதிரி நடத்தல அனுப்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க பத்துக்கோ. ஆமா, பந்தக்கால் நட்டுட்டு பாத்தீங்களா, வெளியெல்லாம் போக கூடாது. என்னக்கோ நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே பாத்துக்கலாம். இப்பெல்லாம் எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம், அப்படி ஆயிட்டு. ஆமா சின்னு, நீ சொன்ன மாதிரி எங்க என்னென்ன பண்றாங்க இந்த காலத்துல. இப்ப போய் பந்தக்கால் நட்டாங்க, வெளியே போக கூடாது, அது போக கூடாதுன்றீங்க. பத்திரிக்கை தானே கொடுக்க போயிருக்கு, பிள்ளை கொடுத்துட்டு வந்துரும். சரி. ஆமா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. மூக்க தொட்டு தலைய தொட்டு திரும்பி காலையில தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன கேள்வி? இந்த நைட்டு இங்க வந்திருக்கீங்களா? அதான் என்ன வேலை? எதுவுமே இல்ல, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு. ஏக்கோ இங்க வரல, நாங்க பக்கத்து தெரு கீதா இருக்கால, அவங்க வீட்டுக்கு தான் போனோம். என்ன விஷயமா சின்ன பொண்ணே இந்த நைட்ல? வேற ஒண்ணும் இல்லக்கோ, இந்த குரூப் சாரி எடுத்தோம் பாத்தீங்களா, ஒண்ணு போல எல்லாரும். ஆமா சின்ன பொண்ணே, நானும் அவகிட்ட தான் பிளவுஸ் அடிக்க கொடுத்தேன். இந்த எடுத்துட்டு வரேன் அந்த எடுத்துட்டு வரேன்னு சொல்றேன், ஆனா எடுத்துட்டு வந்த பாடே இல்ல. ஏக்கோ அதை அடிச்சு மிரட்டி வாங்கிட்டு வந்துட்டோம்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து. அனுதும் அங்கதானே இருக்காமே. ஆமா சின்ன பொண்ணே, தச்சுட்டாலாமா? தச்சு முடிச்சுட்டா. நம்ம யாராச்சும் வருவோம் கொடுத்து விடுவோம்னு சொல்லி இருந்திருப்பாப்புல. அதான் நாங்க போயிட்டு வாங்கிட்டு வாரோம். உங்களது வந்து உங்க வீட்டு வாசல்ல கவர்ல போட்டு வச்சிருக்கோம், சரியா? சரி சின்ன பொண்ணே. அதை வாங்கிட்டு அப்படியே கல்யாண வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு போவோம்னு வந்தோம், வேற ஒண்ணும் இல்லக்கோ. சின்ன பொண்ணே, இங்கே படுத்து அப்படியே தூங்க வேண்டியதுதானே, காலையில அப்படியே கிளம்பி போவோம். ஏக்கோ நீங்க வேற, என் பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்கேன். என் மாமியார் அப்படியே கல்லு தூக்கி என் தலையில போட்டுருவா பத்துக்கோங்க. ஆமா, இங்கன இருக்க என்ன பண்றா, அங்கன இருக்க என்ன பண்றா அப்படின்ட்டு ஏற்கனவே என்ன எல்லார்கிட்டயும் குறைய மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு வந்து பாருங்களேன், மண்டபத்துல எங்க அம்மா முன்னாடி வேணுக்குன்னு எதான்னு சொல்லுவாக்கோ, வம்பு இழுக்குன்னு. சரி விடு சின்ன பொண்ணே, எதையாச்சும் வயசான காலத்துல சொல்லிட்டு போறாங்கன்னு விட்டுரு, வேற என்னத்த பண்ண? எவ்வளவுக்கோ பொறுமையா இருக்க முடியும்? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாருங்க, ஒரு ரூம்ல வச்சு குத்து குத்துன்னு குடுத்தி செவத்துல அந்த அக்கல அடிச்சு தூக்கி போட்டு போயிருப்பாரு. எங்க அம்மையை காணோம்னு சொல்லிட்டு இவளும் அவங்க அண்ணனும் தேட போறாங்க. இதுதான் நடக்க போகுது. என்ன என்ன என்னன்னா நாங்க பயந்துருவோமோ? வரியா? ஒண்டி கொண்டி வரியா? சரி, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, எனக்கு நேரமாச்சு. இளவரசியக்கோ, ரஷ்மியக்கோ, நான் காலையில வரேன். அவங்க அம்மையை சொன்னோன்னு என்ன வேகமா போறா. ஏக்கோ அம்மைக்கு மோளுக்கும் ஒரே புத்தி தான், சொன்னா பொறுக்க முடியாது.
சரி வீட்டு சின்ன பண்ணி. சரிம்மா, இப்ப போயிட்டு காலையில கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சேலையை கட்டுறேன் அதை கட்டுறேன்னு லேட் ஆக்கிடாதீங்க. ஆ சரிக்கோ, போயிட்டு வரோம். இளவரசி மைனி, சரி அப்ப நீ இங்கே படுத்துக்கோ. ஐயோ வேண்டாம் மைனியோ, இவளுங்க எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காளுங்க. அந்த பிளவுஸ்ல இருக்க மணியை எல்லாத்தையும் நாய் கடிச்சிடாம கவர்ல வர வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஏதோ கிடக்குன்னு சொல்லி வய வச்சுட்டுன்னா போச்சு மொத்தம் பேச்சு. அது 2500 ரூபாய் கொடுத்து பண்ணிருக்கா இவ ஒரு நாள் கூத்துக்கு. எங்க சொன்ன இந்த காலத்து பிள்ளைங்க எங்க கேக்குங்க? அதுவும் உண்மைதான், என் வீட்டுல ஒண்ணு கிடக்க அதுவும் அப்படித்தான் அலையுது. என்னத்த பண்ண? சரி மைனியோ, முத்துமாரிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க. மாப்பிள்ள அங்க நீங்க அலைய வேண்டாம், நைட் டைம் ஆயிட்டு இருக்கீங்களா? சரி இளவரசி. சரி மைனி, நீங்களும் படுங்க, நான் போயிட்டு காலையில சீக்கிரமா வரேன். சரி.